Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து அடுத்த பார்ட் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் கம்பெனிஸ் என்டர்பிரைசஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். தட் இஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் பார்த்தோம். அதாவது கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடத்தப்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, நிறுவனங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். செகண்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல் இருந்து செயல்படக்கூடிய கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி முழுக்க வந்து கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டினுடைய கண்ணோட்டத்தில் தான், அந்த இன்விஜிலேஷனில் தான் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஐஓசிஎல்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 670 கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து, நான் தோராயமாக சொல்கிறேன், 670 கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகே, இப்போது இந்த நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக அளவில் வந்து ரெவின்யூ கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனி எது அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஐஓசிஎல் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியில் பிக்கஸ்ட் ரெவின்யூ கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, கவர்மெண்ட் கம்பெனி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதாவது 1956 இருந்துச்சு. சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி 2013 வந்து கம்பெனிஸ் ஆக்டை வந்து சில சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க 2013. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஆக்ட் என்னவாயிடுச்சு 2013 மாறிடுச்சு. அண்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் கவர்ன்டு பை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். கவர்மெண்ட் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து கவர்ன் பண்ணிட்டு என்னென்ன ஒரு கம்பெனிஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம், அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. These are established for purely business purposes and in true spirit compete with companies with the ப்ரைவேட் செக்டார். அதாவது இந்த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து முழுக்க உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸஸ் தான். ரெவின்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டாரோட ஒரு நல்ல ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கணும், கம்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ். அக்கார்டிங் டு த செக்ஷன் 2 of 45 of the Companies Act 2013, a government company means any company in which not less than 51% of the paid up capital is held up by the central government or by any state government or partly by central government and partly by one or more state governments and includes a company which is subsidiary of a government company. இப்போ வந்து கம்பெனி ஆக்ட் 2013 படி செக்ஷன் 2 of 45 வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா 51% ஆஃப் தி பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது ஷேர்ஸை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்கு வந்து ஷேர்ஸை வந்து விற்பாங்க. ஓகேவா? அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கேபிட்டல் தான் பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அந்த பெய்ட் அப் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து யாருடையதாக இருக்கணும், கவர்மெண்ட்டுதாக தான் அந்த ஷேர்ஸ் எல்லாம் இருக்கணும். மிச்சம் 49% தான் வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ண ஷேர்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கணும்,
கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். 49% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து பெய்ட் அப் கேபிட்டலாக வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட், கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு கம்பெனி அப்படின்னாலே மேஜர் ஷேர்ஸ் வந்து அவங்க இருக்கணும். அப்போ தான் அவங்க ஓனர் ஆஃப் த கம்பெனியாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க 51%. இப்போ 100%ல் 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வச்சுருக்கோம். 49% மட்டும்தான் பப்ளிக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ ஓனர் ஆஃப் த கம்பெனி யார், கவர்மெண்ட். அதனால தான் அதை கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 there is no change in the definition of the company. ஸோ கம்பெனி அப்படின்ற டெஃபினேஷனில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி எந்த விதமான சேஞ்சஸுமே ஏற்படுத்தலை. ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஆர் அப்ளிகபிள் டு கவர்மெண்ட் கம்பெனிஸ் அன்லஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஒவ்வொரு கம்பெனியும் வந்து என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணோம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணோம், இது எல்லாமே வந்து எல்லா கம்பெனிங்களுக்குமே பொருந்தும். அது ப்ரைவேட் கம்பெனின்னு கிடையாது, கவர்மெண்ட் கம்பெனிக்கும் பொருந்தும். இல்லை கவர்மெண்ட் கம்பெனிக்குன்னு ஏதாவது சில ஸ்பெசிஃபைடாக இந்த ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டு இருந்துச்சுன்னா அப்போ அது கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? a government company may be formed as a private limited company or a public limited company. இப்போ கவர்மெண்ட் கம்பெனி வந்து எப்படி இருக்கலாம், அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவும் இருக்கலாம். தேர் ஆர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் விச் ஆர் அப்ளிகபிள் டு த அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் அதர் மேனேஜியல் பர்சனேல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ப்ரொவிஷன்ஸ், ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து எம்ப்ளாயீஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து சில என்ன சொல்கிறது, சட்டப்படி வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஃப்ரம் த அபோவ் இட் இஸ் கிளியர் தட் தி கவர்மெண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் தி கம்பெனி. இதிலிருந்து நமக்கு என்னன்னு தெரியுது, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்னால் என்னது, பப்ளிக் இஷ்யூ பண்ணப்பட்ட ஷேர்ஸ்லேருந்து அவங்க கிடைச்ச அந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியை வந்து அவங்க நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் பர்ச்சேஸ்ட் இன் த நேம் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போது கவர்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுது, ஷேர்ஸை பப்ளிக்கு வந்து விற்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வாங்கும் பொழுது யாருடைய நேமில் ஷேர்ஸ் வாங்குவாங்க, இப்போ கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனின்றோம், ஆனால் அவங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து யாருடைய நேமில் வாங்குவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருடைய நேமில் தான் வந்து அவங்க அந்த நேமில் தான் வாங்குவாங்க. சின்ஸ் த கவர்மெண்ட் இஸ் த மேஜர் ஷேர் ஹோல்டர் அண்ட் எக்ஸசைசஸ் கண்ட்ரோல் ஓவர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ், தே ஆர் நோன் அஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ மேஜர் ஷேர்ஸ் வந்து யார் வச்சுருக்காங்க, 100%ல் வந்து 51% வந்து ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அப்போது கவர்மெண்ட் தான் வந்து என்னது, ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கவர்மெண்ட் கம்பெனி. யார் வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனியோ அதுதான் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ இதுவே ப்ரைவேட் கன்சர்ன்னா அந்த ஓனர் வந்து இதில் சொன்ன மாதிரி அவங்க வந்து 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து கம்பெனியினுடைய ஓனர். இப்போ வந்து விப்ரோவாக இருக்கலாம், இல்லை வந்து டிசிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெச்எல் கம்பெனியாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் வந்து கம்பெனி ஓனர் தான் வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீ கேன் பி த ஓனர் ஆஃப் த கம்பெனி. புரியுதா? அது மாதிரி தான் கவர்மெண்ட்டும் வந்து 51% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து ஓனர் ஆஃப் த கம்பெனி. புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஹாவ் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் மேக்ஸ் தெம் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது,
சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுதான் வந்து மற்ற கம்பெனிலேருந்து இதை வேறுபடுத்தி காட்டுது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் கிரியேட்டட் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனி லா. ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி உருவாக்கப்பட்டது தான். அதே போல் கம்பெனி லால ஏற்கனவே கம்பெனி லால என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ். த கம்பெனி கேன் ஃபைல் எ சூட் இன் கோர்ட் ஆஃப் லா அகெயின்ஸ்ட் எனி தேர்ட் பார்ட்டி அண்ட் பி சியூட். இப்போ இது கவர்மெண்ட் கம்பெனி தான் ஆனாலும் கூட எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மேலே அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்களால ஃபைல் பண்ண முடியும், வழக்கை தொடர முடியும். ஓகே, த கம்பெனி கேன் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் அண்ட் கேன் அக்வயர் ப்ராப்பர்ட்டி இன் இட்ஸ் ஓன் நேம். கம்பெனி என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONCL, ஓகேவா. இப்போது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து எடுக்க முடியும், அந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்த முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய நேம்லேயே வந்து அவங்க என்ன பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்களுடைய ஓன் நேம்லேயே வந்து வாங்க முடியும். ஓகேவா. இப்போ வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நேம்லேயே வந்து அவங்களால ப்ராப்பர்ட்டிஸை வாங்க முடியும். ஓகேவா. ஸோ த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி இஸ் ரெகுலேட்டட் பை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் லைக் எனி அதர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் சொல்லியிருக்கோ அதன்படி தான் வந்து அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அதை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் கம்பெனியும் இருக்கும். The employees of the company are appointed according to their own rules and regulations as contained in the memorandum and articles of association of the company. இப்போ கம்பெனி இஸ் ஆக்டிவ், கம்பெனி இது ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதில் 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மெயின். அதில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் மெயின். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் MOA, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் AOA. ஓகேவா. இது 2மே வந்து ரொம்ப முக்கியம். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது வந்து நம்ம கம்பெனி வந்து என்ன நேமில் இருக்குது, எந்த அட்ரஸில் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா எந்த லொக்காலிட்டியில் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா எத்தனை தட் இஸ் அந்த கம்பெனியில் யாரெல்லாம் வந்து ஓனர்ஸாக இருக்காங்க, அதாவது ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து மெமரண்டம், அதாவது மாதிரி கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே MOAல வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. AOA அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க இன்வால்வ் ஆக போகிறாங்க, என்ன மாதிரி ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, இது எல்லாமே இருக்கக்கூடியது வந்து AOA. ஸோ அதே ரூல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலையும் வந்து கவர்மெண்ட் கம்பெனிலையும் வந்து எம்ப்ளாயீஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதாகட்டும் சரி, அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த MOA அண்ட் AOAல மென்ஷன் பண்ணியிருக்கோம். So memorandum and articles of association are the main documents of the company containing the objects of the company and its rules and regulations. So MOA AOA அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியினுடைய ஆப்ஜெக்ட், அதனுடைய கோல் செட்டிங் என்ன நோக்கத்துக்காக அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது, இது எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே வந்து அதில் மென்ஷன் ஆகியிருக்கும். கம்பெனிஸ்க்கு என்ன ரூல்ஸ், என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கோ அதே தான் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தீஸ் கம்பெனிஸ் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் தி அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த அக்கௌண்டிங் பண்ணணும், ஆடிட்டிங் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நார்மலாக கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அக்கௌண்டிங் இதை மெயின்டைன் பண்ணணும், வருஷம் வந்து ஆடிட்டிங் பண்ணி அந்த அக்கௌண்டிங்கை வந்து அவங்க வந்து சரண்டர் பண்ணணும், டேக்ஸஸ் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் கம்பெனியில் அது கிடையாது. An auditor is appointed by the central government and the annual report is to be presented in the parliament of the state legislature. So central government என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு
கம்பெனிஸ்க்கு வந்து ஆடிட்டரை அவங்களே வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் வருஷத்துக்கு என்னென்னலாம் வந்து ரெவென்யூஸ் வந்திருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தில், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து சரண்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த கவர்மெண்ட் கம்பெனி ஆப்டெயின் இட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங்ஸ் அண்ட் அதர் ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனி வந்து அதுக்கு கவர்மெண்ட் கம்பெனி வந்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தேவை, ஃபண்டு தேவை. அது எங்கேருந்து கிடைக்கும், கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங்ஸ், கவர்மெண்ட்டுக்குன்னு 51% ஆஃப் ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேர் ஹோல்டிங்கும், அதே போல் வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியே இருந்து வந்து கவர்மெண்ட்டினுடைய ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தையும் வச்சு தான் வந்து அந்த கவர்மெண்ட் கம்பெனியை வந்து செயல்படும். இட் இஸ் ஆல்சோ பர்மிட்டட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி அங்கேருந்து வாங்கி கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட்ஸை வந்து கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி என்ன அப்படின்னா, எ கவர்மெண்ட் கம்பெனி கேன் பி எஸ்டாப்ளிஷ்டு பை ஃபுல்ஃபில்லிங் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ கவர்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து என்னென்னலாம் விஷயங்கள் வந்து செய்யணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணும். அதுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள் எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்கிற அதே விஷயங்கள் தான் அதுக்கும் இருக்குது. a separate act in the parliament is not required. கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து உருவாக்குவாங்களா அப்படின்னா கிடையாது. அதுக்கான அவசியம் வந்து கிடையாது. எல்லா கம்பெனிஸ்க்குமே இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணும். இட் ஹாஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்பார்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். அதாவது அரசை தாண்டி சில சட்டத்திட்டங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்குன்னு இருக்குது. ஓகேவா? அரசை தாண்டி சில ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சில சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. இட் என்ஜாய்ஸ் அட்டானமி இன் ஆல் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ். அட்டானமி அப்படின்னா என்ன, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சிறப்புத்தன்மை வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா அவங்களே வந்து டிசிஷன்ஸ் எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன கான்ட்ராக்ட் தேவைப்படுதோ அந்த கான்ட்ராக்ட் அவங்க எடுக்கலாம். இல்லை வந்து ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கணும், அந்த கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா அவங்களால டிசிஷன் வந்து எடுக்க முடியும். அதுதான் தன்னிச்சையாக செயல்படுறது. எதையுமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்க வந்து ஓன் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் டேக்ஸ் ஆக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் ப்ரொடியூசர்ஸ். பிஸ்னஸுக்கு வந்து என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய உரிமை வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இருக்குது. These companies, by providing goods and services at reasonable prices, are able to control the market and curb unhealthy business practices. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்னால நடத்தப்படுகின்ற ஒரு கம்பெனி அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய விலை, பொருட்களின் தன்மை எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ரீசனபிளாக தான் இருக்கும். கவர்மெண்ட்டே அதிக விலை கொடுத்துட்டா அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸஸை தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிக அளவில் வந்து பொருட்களுடைய விடையில் ப்ரைஸஸில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கர்ப் அன்ஹெல்தி பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ். பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் செய்கிறது, குவாலிட்டி இல்லாத பொருளை கொடுக்கறது, அதிக விலையில் பொருளை கொடுக்கறது, டிமாண்ட் இல்லாமல் பொருட்களுடைய டிமாண்டை ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கம்பெனிஸ். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி என்ன, டிஸ்பைட் த அட்டானமி given to these companies, they have certain, என்னதான் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, அதாவது மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தங்களுடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லா உரிமைகள் இருந்தாலும் அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ஸ் த கவர்மெண்ட் இஸ் த ஒன்லி ஷேர் ஹோல்டர் இன் சம் ஆஃப் த கம்பெனிஸ்,
இப்போ ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. வெளியிருந்து எந்த ஒரு பெய்டப் ஷேர் கேபிட்டல் இல்லாமல் கவர்மெண்ட் மட்டுமே வந்து ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. த ப்ரொவிஷன் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் டஸ் நாட் ஹாவ் மச் ரெலவன்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் இதுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய ஷேர்ஸை வச்சு தான் அவங்க வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் செய்யக்கூடியதாக இருக்கும். இட் எவேட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் எ கம்பெனி ஃபினான்ஸ்டு பை த கவர்மெண்ட் ஷுட் ஹேவ். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா சட்டங்கள், ஓகேவா. ஸோ இது கவர்மெண்ட் கம்பெனி தானே அப்படின்னு சில சட்டங்களை வந்து அது அவங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து அவங்க வந்து என்ன ஆகிடுவாங்க, அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க, கவர்மெண்ட் தானே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுலேருந்து விலகி சில விஷயங்களை செய்வாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா விச் அ கம்பெனி ஃபினான்ஸ்டு பை த கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சட்ட திட்டங்களிலேருந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து அவங்க கொஞ்சம் ஏனா தானோன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆன்சரபிள் டைரக்ட்லி டு த பார்லிமெண்ட்டில் வந்து பாராளுமன்றத்தில் டைரெக்டாக போய் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அப்படின்றதுனால சில சட்டத்திட்டங்களை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. த கவர்மெண்ட் பீயிங் த சோல் ஷேர் ஹோல்டர், த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஷேர் ஹோல்டர்னா தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர். த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் சரி, இல்லை அந்த கம்பெனியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற நிர்வாகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது யார் கையில் இருக்குது, கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் லைக் அதர் கம்பெனிஸ் இஸ் டிஃபீட்டட். ஸோ கவர்மெண்ட் கம்பெனியுடைய மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது மாறுபட்ட தன்மையோட தான் இருக்கும், ஓகேவா. அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதா வந்து இருக்காது, செயல்பாடுகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடிய தன்மையாக தான் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி, ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.